ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, அதிகமாக மூச்சு வாங்குது, அதே மாதிரி சளி உடம்பில் அதிகமாக இருக்கின்றது, குடல் இறக்கம் லைட்டாக இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது, உடம்பில் கட்டிகளும் இருக்கின்றது, அது கொழுப்பு கட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனைக்கும் தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பயிற்சியை இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஜென்ரல் ஹெல்த்தில் இருந்தால் கூட இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராமல் வாழலாம். பொதுவாகவே நமது உடல் ஆரோக்கியம் மாமுனி பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சூத்திரத்தின்படி மனதில் எழுகின்ற எண்ணங்கள் மனதை செம்மைப்படுத்தினால் நோயில்லாமல் சிறப்பாக வாழ முடியும். எப்பொழுதுமே மனசில் நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது, இந்த உணர்வை நீங்கள் எப்பொழுதும் ஆழ் மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரபஞ்சம் இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. நானும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல உணர்வு, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயலாகவே நான் அந்த உணர்வலைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஸோ இது நீங்கள் முதிரைகளின் மூலமாக கண்களை மூடி அமைதியாக தன்னைக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அது இறைத்தன்மையை உணர்வதன் மூலமாக எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த எண்ண மாற்றம் தான் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு எல்லாமே ஆதாரம். இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ண அதிர்வலைகள் வெளியே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்துடும். அப்போ நமக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கின்றது, நமக்குள்ளே ஒரு பெரிய தியான சக்தி இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது. அந்த அமைதியை நாம் இந்த பயிற்சிகளின் மூலமாக அதை உணரும் பொழுது அந்த அமைதி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பிராண ஆற்றல் எல்லா அடுக்குகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சரி செய்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, சுகாசன நிலை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்களுக்கு மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறதுக்கு பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை கணேச முதிரை பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே அந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குடல் இறக்கம் சொல்லியிருக்காங்க, ருத்ர முத்திரை பண்ண போகிறோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அந்த கட்டிகள் கரைவதற்கு சூரிய முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ருத்ர முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உடலில் கட்டிகள் இருக்குது. சூரிய முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி 2 நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 கவுண்ட்ஸ் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தைம சுரப்பி சமமாக சுரப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்படி கை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக. உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கை சின் முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். பத்து முறை பண்ணிக்கோங்க. மாற்றிக்கோங்க. பத்து முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். கண்களை மூடி கை அப்படி ருத்ர முத்திரை வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ருத்ர முத்திரையில் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உறக்கத்திலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.